இந்த மாதிரி பச்சை கலர் நிலவேலை எங்கே நீங்கள் பார்த்தாலுமே வந்து அந்த வீட்டில் கண்டிப்பாக மாடி தோட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மாடி தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிழல்வலை, அதாவது ஷேர் நெட் ஃபிட்டிங் தான். ஸோ இது வந்து நிறைய காற்று புயல் வெள்ளத்துக்குலாம் வந்து இது தாங்கணும் அப்படின்றதுனால நல்ல ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னாங்க. ஸோ ஸ்கொயர் டியூப் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து எல்லா காலுக்குமே கொடுத்துருக்கோம். மேலே போட்டதெல்லாம் 1.25 இன்ச்சு பைப் ஸ்கொயர் டியூப் போட்டிருக்கோம். அது இல்லாமல் எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்டிங் போல் வந்து நிறைய கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சைடுமே பார்த்தீங்கன்னா 3 வகையான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நம்ம சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கோம். மேலே டாப்லையும் சரி சைட்லையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா போல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். மேலே போடுற ஷேனட்டை வந்து நல்லா இழுத்து கட்டி அதை வெறும் பிளாஸ்டிக் டேக் மட்டும் போடாமல் அதை உட்காந்து கோனிசி வச்சு ஃபுல்லாக எல்லாம் தைக்கிறனால அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் எந்த காற்று அடித்தாலுமே அது தாங்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளே இருந்து அலுமினியம் ஃப்ரேம் போட்டு ஒரு கொடி பந்தல் போடுறதுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா வகையான கொடி வகையான தாவரங்கள் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஹேங்கிங் பாட் போடுறதுக்கு நிறைய ஊக்கு வச்சிருக்கோம். இந்த மாதிரி மோர் கார்டன் டிப்ஸுக்கு உங்கள் அனுஷ்கா கிரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.